நீங்கள் வந்து தங்கமும் வெள்ளியும் அதை ஒரு முதலீட்டாக கருதினீங்கன்னா இடிஎஃப்க்கு போங்க. ஓகே சார், எனக்கு வந்து முதலீடு கருதுகிறேன், அதே சமயத்தில் எங்கள் வீட்டில் கொஞ்சம் கூட எனக்கு தங்கமே இல்லை சார், இந்த தங்கத்தை வந்து என்னோடய ஒய்ஃபோ அல்லது எங்கள் அம்மாவோ அல்லது என் தங்கையோ அதை வேர் பண்ணிப்பாங்க, அல்லது எங்கள் வீட்டில் கொஞ்சம் வெள்ளி பாத்திரங்கள்லாம் நாங்கள் பழக்கத்துக்கு வேணும், அதுக்காக கொஞ்சம் வாங்குகிறேன் அப்படின்னு இருந்ததுன்னா யூ கோ டு ஃபிசிக்கல் சில்வர் அண்ட் கோல்டு. அதர்வைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்னா யூ கோ டு ETF. சார் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்னா நம்ம காப்பரை கூட எடுத்துக்கலாமா சார்? இல்லை, காப்பரில் வந்து இப்போ காப்பரை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னதுன்னா, காப்பர் எப்படி வாங்குவீங்க? காப்பர் வந்து இன்றைக்கி வந்து அதாவது MCXன்னு இருக்குது, மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ட்ரேடிங்கில் தான் இருக்கே ஒழிய அதை வந்து நீங்கள் வாங்குறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது. அல்லது காப்பர், இப்போ இந்துஸ்தான் காப்பர்னு ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டட் கம்பெனி. ஸோ காப்பர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கம்பெனியை ஸ்டாக்கை வாங்கணும். இப்போதைக்கு ஆஸ் சச் வந்து காப்பர் ETF அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. புரியுதுங்களா? மேபி ஃப்யூச்சரில் வருமானா கண்டிப்பாக வரலாம். இன்றைக்கி அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை.